ஓபிஎஸ் ஸ்டுடியோவில் நிறைய புது ஃபீச்சர்ஸ் வந்து ஒன்று ஒன்றா இன்க்ளூட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய சேனலில் வந்து ஓபிஎஸ் ஸ்டுடியோ 28 வந்து ஃபுல் டியூட்டோரியல் வந்து நான் போட்டிருக்கிறேன். நிறைய பேர் வந்து பார்த்துருக்குறாங்க. இந்த ஓபிஎஸ் ஸ்டுடியோ 28 வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட். அதுக்கப்புறமா வந்து இப்போது 32 வரைக்கும் வந்தாச்சு. நமக்கு வந்து நிறைய இன்டர்னல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து நிறைய பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நாம் வந்து என்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அதில் வந்திருக்குது, ரொம்ப முக்கியமாக வந்து அந்த யூடியூப்பில் நம்ம லைவ் பண்ணும்போது அல்லது வேறு ஏதாவது பர்பஸுக்கு நீங்கள் பயன்படுத்தும் போது இதை இன்னும் சூப்பராக எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஐத்தமிழ் டெக் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலில் ஓபிஎஸ் ஸ்டுடியோ 28 வந்து நான் டியூட்டோரியல் ஃபுல்லாக போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து நான் பெருசாக டியூட்டோரியல் போடலை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஓபிஎஸ் ஸ்டுடியோ 28 இருந்து அதுக்கப்புறமா வந்ததில் பெரிய அளவில் வந்து யூஸ் பண்ணுறதுல ஏதாவது பெரிய சேஞ்சஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி பெரிய லெவலில் எதுவுமே வரலை. அதாவது கம்ப்ளீட்டாக வந்து அடையாளமே கண்டுபிடிக்க முடியாமல் ஓபிஎஸ் ஸ்டுடியோ 28 பார்த்துட்டு திடீர்னு இப்போ 32 பார்த்தீங்கன்னா இது என்னடா இது எல்லாமே மாறி மாறி இருக்குது அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அந்த யூஐ இருக்கு இல்லையா, யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது மோஸ்ட்லி அது ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த 28 இருந்து 32 வரைக்கும் நிறைய சூப்பரான இன்டர்னல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போது அப்டேட் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது இப்போ பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு சில நேரத்தில் நம்ம எதை அப்டேட் அப்படின்னு சொல்லி நினைப்போன்னா நமக்கு வந்து அந்த 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 பர்டிகுலர் சாஃப்ட்வேர் அடுத்த வெர்ஷன் வரும்போது அது பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்கணும், கலர் மாதிரி இருக்கணும், இங்கே இருக்கிறது அங்கே இருந்துருக்கணும், அங்கே இருக்கிறது இங்கே இருக்கணும், அந்த மாதிரி வச்சா தான் ஏதோ அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினைப்பேன். ஏன்னா இந்த ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா அந்த விண்டோஸ் ஃபைலுக்கு எப்போ பார்த்தாலும் பண்ணுறது தான். அதாவது பார்த்திங்கன்னா விண்டோஸ் 10 நாங்கள் விண்டோஸ் 11 அப்டேட் பண்ணிட்டோம் அப்படிமானுங்க. எல்லாத்தையும் கலரை கொஞ்சம் மாற்றிருப்பாங்க, அங்கே இருக்கிறது இங்கே வந்திருக்கும், இங்கே இருக்கிறது அங்கே போயிருக்கும். ப்ராக்டிக்கலாக உள்ள என்ன தான் அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா பெரிய லெவலில் ஒரு அப்டேட் இருக்காது. சும்மா கலரை மாற்றி வெர்ஷன் அதிகமாக்கி கொடுத்துட்ருப்பாங்க. பட் ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி சும்மா அந்த கலர் மாத்திர ஜிம்மிக்கெலாம் பண்ண மாட்டாங்க. அதாவது உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் ஓபிஎஸ் ஸ்டுடியோ 28 தான் என்னுடைய சேனலில் வந்து நீங்கள் இது பார்த்துருப்பீங்க, டியூட்டோரியல் பார்த்துருப்பீங்க. ஈவன் 32 எடுத்து நீங்கள் இப்போ பண்ணாலும் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து எந்த பெரிய சேஞ்சுமே இல்லாமல் அப்படியே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் அப்டேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இன்டர்னலாக உள்ளே வந்து அந்த சாஃப்ட்வேர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதுவும் ரொம்ப முக்கியமாக வந்து டெக்னாலஜி புதுசாக வரும்பொழுது அந்த டெக்னாலஜியை வந்து எப்படி அழகாக வந்து அந்த சாஃப்ட்வேர் ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இது எல்லாமே வந்து இன்டர்னலாக உள்ள அப்டேட்ஸ் தான். அதை வந்து அழகாகவே வந்து ஓபிஎஸ் ஸ்டுடியோவில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து இந்த வீடியோவில் நமக்கு இந்த 28 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட். ஏன்னா 28க்கு முன்னாடி 27 வரைக்கும் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு. 28 வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட். அது ஆக்சுவலாக விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, 32 பிட் விண்டோஸில் அது மாதிரி பழைய மேக்ஓஎஸ் இதிலலாம் வந்து உங்களால் ஓபிஎஸ் ஸ்டுடியோ 28 பயன்படுத்த முடியாது. ஸோ அதனால தான் வந்து ஓபிஎஸ் ஸ்டுடியோ 28 அப்படிங்கிறது ஒரு மேஜர் அப்டேட்டாக வந்து இருந்தது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் ரொம்ப ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து 28 தான் கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணி வந்து கொடுத்தாங்க. அதில் 28 வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, இப்போது ஒரு ஏற்கனவே ஒரு சாஃப்ட்வேர் வந்துட்டுருக்குது. அந்த 28 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிமே ஓபிஎஸ் ஸ்டுடியோ எப்படி பயணிக்க போகுது அப்படிங்கிற அடிப்படையில் அதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரி அந்த ஓபிஎஸ் ஸ்டுடியோ 28 வெர்ஷன். ஓகேவா? ரொம்ப முக்கியமான ஒரு சில சேஞ்சஸ்லாம் வந்து அந்த 28 கொண்டு வந்தாங்க. தென் அதை அடிப்படையாக வச்சு தான் அதுக்கப்புறமா ஃபர்தராக என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னா அதுக்கு மேலே வந்து பில்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இதில் 28 வந்து என்ன கொண்டு வந்தாங்கன்னா அந்த டிஸ்பிளே ஸ்கேலிங் வந்து கொண்டு வந்தாங்க, ஹை ரெசல்யூஷன் மானிட்டர் சப்போர்ட்லாம் வந்து கொண்டு வந்தாங்க, மல்டி மானிட்டர் செட்டப்லாம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா ஃப்யூச்சரில் என்னென்ன அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு எடுத்திருந்தாங்களோ அதுக்கான ஃபவுண்டேஷனை வந்து வெர்ஷன் 28 வந்து அவங்க போட்டுட்டாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக வந்து ஹெச்டிஆர், அதாவது ஹை டைனமிக் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஹை டைனமிக் ரேஞ்ச் அப்படிங்கிறது இப்போது பிளாக் வந்து இன்னும் அதிக பிளாக்காக வந்து சப்போர்ட் பண்ணும், அதே மாதிரி ஒயிட் வந்து இன்னும் அதிக ஒயிட் சப்போர்ட் பண்ணும். மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா
அந்த கலர் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதில் இன்னும் அதிகமான கலர்ஸ் வந்து ஹை டைனமிக் ரேஞ்ச் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அதுக்கு முன்னாடி எஸ்டிஆரில் மட்டும்தான் உங்களால் வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஸ்ட்ரீம் பண்ண முடியும்னு சொல்லி இருந்தது. ஹெச்டிஆர் வந்ததுக்கப்புறமா ஸோ நீங்கள் சூப்பராகவே வந்து உங்களுடைய அந்த எந்த அளவுக்கு எந்த மாதிரி நீங்கள் கலர் வந்து உங்களுடைய மானிட்டரில் செட் பண்ணியிருக்கீங்களோ அதே பியூட்டிஃபுல்லான அதே கலரில் ஓபிஎஸ்லேயும் என்ன செஞ்சிடும் லைவ் ஆயிரும் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் அந்த 28 வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி ஓபிஎஸ் ஸ்டுடியோ 28 அண்ட் அபவில் வந்து நீங்கள் உங்களோட ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெச்டிஆரில் அது ரெக்கார்ட் ஆகும். அது கலர் கிரேடிங்கில் நீங்கள் எடிட் பண்ணும்போதெல்லாம் வந்து உங்களுக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும். இன்ஃபேக்ட் அந்த சினிமாட்டிக் ஃபுட்டேஜ்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு வேளை ஓபிஎஸில் ப்ளே ஆகுது அப்படின்னா அதனுடைய அந்த வேல்யூ அந்த குவாலிட்டி பார்க்க அழகாக இருக்கும் இல்லையா, அதை இழக்காமல் வந்து ஓபிஎஸில் வந்து அது ப்ளே ஆகும். அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஓபிஎஸ் 28 வந்து கொண்டு வந்து இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு சேஞ்ச் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஆட்டோ கேப்சர். இப்போது அப்ளிகேஷன் ஆடியோ கேப்சர். இப்போது நமக்கு வந்து ஆடியோவில் வந்து ஓபிஎஸ் ஸ்டுடியோவில் வந்து ஆடியோ எடுக்கிறதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில நேரத்தில் முன்னாடிலாம் 27 அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு கேமில் ஆடிட்டுருப்பீங்க, உங்களுக்கு லைவில் வந்து உங்களுடைய மைக்கு லைவ் போகணும், அதுக்கப்புறமா கேம்லேருந்து வரக்கூடிய ஆடியோ மட்டும் லைவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி செட் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது இப்போ ஒரு பெரிய தலைவலி பிடிச்ச வேலை. நீங்கள் ஓவராலாக உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிற எல்லா ஆடியோவும் அப்படியே வந்து உங்களுக்கு லைவ் போயிட்டுருக்கும். உங்களுக்கு நீங்கள் ஒரு வேளை உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து வாட்ஸ்அப் போட்டு வச்சுருப்பீங்க, அதில் ஒருத்தர் மெசேஜ் போடுவார், டிங்குன்னு ஒரு சத்தம் வரும், அந்த சத்தமும் சேர்ந்து லைவில் போகும். அப்படி ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அப்போது அதை வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா விர்ச்சுவல் கேபிள் அப்படின்னு சொல்லி அது ஒரு தனி சாஃப்ட்வேர் போட்டு உள்ளுக்குள்ளே இன்டர்னலாக ஏகப்பட்ட வேலை பண்ணி ஆடியோ எடுக்கணும். அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 28 வந்து ரிசால்வ் பண்ணிட்டாங்க. அதாவது எந்த அப்ளிகேஷனுடைய ஆடியோ உங்களுக்கு வந்து ஓபிஎஸ்க்குள்ளே வரணுமோ அதை மட்டும் பர்டிகுலராக செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்படி கொண்டு வந்தனால உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு பக்கம் கேம் விளையாடிட்டுருக்கீங்க, இன்னொரு பக்கம் மேபி உங்களுடைய ஹெட்ஃபோனில் நீங்கள் வந்து இன்னொரு ஆடியோ பிளேயரில் பாட்டு போட்டு கேட்டுக்கிட்டே நீங்கள் கேம் விளையாடினா கூட உங்களுக்கு வந்து அந்த கேமில் என்ன ஆடியோ இருக்குதோ அதுதான் ஓபிஎஸ் மூலமாக அவுட் போகுமே தவிர உங்கள் கம்ப்யூட்டரில் வேறு பாட்டு ஓடிக்கிட்டு இருந்தாலும் அது என்ன செய்யாது, லைவ் போகாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆப்ஷன்லாம் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வந்தனால வந்து ஆடியோ யூசேஜ் வந்து ரொம்ப இதாச்சு. அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமாக ஆப்பிள் யூசர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்புக் யூசர்ஸ்க்கு வந்து M1 M2 சப்போர்ட் வந்து இந்த 28 தான் வந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த CPU வந்து முன்னாடி வந்து மேக்புக்கில் ஓபிஎஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய CPU பவர் எடுக்கும், அதுக்கப்புறமா வந்து ஒரு குறைவான CPU பவர்லேயே நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிறது வந்துருச்சு. ரொம்ப முக்கியமாக வந்து வெப்சாக்கெட் வந்து நேட்டிவாக வந்து என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா 28 கொண்டு வந்துட்டாங்க. ஸோ வெப்சாக்கெட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் நம்ம ஓபிஎஸ் ஸ்டுடியோ வந்து நீங்கள் வெளியே இருந்து வேறு ஒரு சில சாஃப்ட்வேர் மூலமாக வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம், வெளியே இருந்து வேறு ஒரு சில ஹார்ட்வேர் மூலமாக வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ண, அதாவது ஸ்டீம் டெக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, டச் பண்ணி அந்த மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயம்லாம் பண்ணலாம்ல. ஆனால் அதுக்கு ரொம்ப முக்கியமான தேவை என்ன அப்படின்னா வெப்சாக்கெட். இந்த வெப்சாக்கெட் வந்து நீங்கள் தனியாக இன்ஸ்டால் பண்ணி அதை கான்ஃபிகர் பண்ணி அப்படி பண்ணிகிட்டு இருந்தது. 28 வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்பில்டாகவே அவங்க வந்து வெப்சாக்கெட்டை வந்து அதில் கொண்டு வந்துட்டாங்க. அப்படி கொண்டு வந்தனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான டிவைசஸை கனெக்ட் பண்ணுறது, வெளியே இருந்து ஓபிஎஸை கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே ரொம்ப வந்து ஈஸி ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாமே வந்து ஃப்யூச்சரில் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபவுண்டேஷனாக போட்டு 28 வந்து வந்தது. அதுக்கப்புறமா 29 வந்து என்னென்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாமா. 29 வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது AV1 அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டை வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க. நான் இது பற்றி என்னுடைய சேனலில் நான் பேசியிருக்கிறேன், ஆனால் எத்தனை பேர் வந்து இதை கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியல. நான் AV1 பற்றி நான் ஒரு வீடியோவில் நான் பேசியிருக்கிறேன். ஒரு வேளை நீங்கள் அதை நான் பேசுனதை நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்டில் போடலாம். ஏன் இந்த AV1 அப்படிங்கிற அந்த ஃபார்மேட் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத முதலாவது புரிஞ்சுக்கணும். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து ஓபிஎஸ் ஸ்டுடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்து இவ்வளவு நேரமும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டெக்னாலஜி இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு ஆள். ரொம்ப முக்கியமாக வந்து இந்த ஓபிஎஸ் இதனுடைய பொட்டன்ஷியலை புரிஞ்சனால தான் நீங்கள் இவ்வளோ நேரம் வந்து இதில் பார்த்துட்ருக்கீங்க. மேபி நீங்கள் வந்து ஓபிஎஸ் வந்து ஒரு கேம் லைவ் பண்ணுறதுக்கோ அல்லது வந்து ஒரு டீச் பண்ணுறதுக்கோ என்ன பர்பஸுக்கோ நீங்கள் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு பர்பஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். நீங்கள் வெறுமனே வந்து ஓபிஎஸ்ஸோடைய ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிற அதை எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தாண்டி நீங்கள் வந்து டெக்னிக்கலாகவும் ஒரு சில விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, நம்ம அதை பற்றி இனி வர்ற நாட்களில் நம்ம நிறைய பேசலாம்.
இந்த AV1 ஆடியோ வீடியோ AV1 அப்படிங்கிறது ஆடியோ வீடியோ 1 அப்படிங்கிறது. இந்த AV1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதை வந்து கோடக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கோடக் அப்படிங்கிறது வந்து டீகோடிங் என்கோடிங் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து நமக்கு நடக்கும் அந்த வீடியோவில், கம்ப்யூட்டருக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, வேறு இருக்குது. நீங்கள் வந்து H.264 அப்படிங்கிற ஃபார்மேட் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. H.265 அப்படிங்கிறது HEVC கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி இந்த AV1 அப்படிங்கிறது ஒரு கோடக். இது வந்து 29 வெர்ஷனில் நேட்டிவாக வந்து OBS ஸ்டூடியோவில் சப்போர்ட் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இதனுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா உங்களுக்கு? இப்போது ஒரு 30 நிமிஷம் ஒரு கேமிங் வீடியோ இருக்குது. நீங்கள் வந்து அதை H.264 ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து MP4 ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு ஹியூஜ் இடத்த அடைச்சிட்ருக்கோம். அதுவே AV1 ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா குவாலிட்டி வைஸ் வந்து உங்களுக்கு அது அடிப்படவே செய்யாது. ஆனால் அதனுடைய ஃபைல் சைஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவா? உதாரணத்துக்கு நீங்கள் MP4 வைக்கும்போது அது 10 GB இருக்குது அப்படின்னா அதுவே AV1 ஃபார்மேட்டில் வந்து உங்களுக்கு ஒரு 6 GB தான் இருக்கும். ஆனால் குவாலிட்டி அடி வாங்கிருமானா இல்லைங்க, அதை விட பெட்டர் குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த AV1 அப்படிங்கிற அந்த ஃபார்மேட்டை வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வந்தனால அதில் வந்து உங்களுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட் ஆகுது? இப்போ உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்நெட் ஸ்பீடு, நீங்கள் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்கி வச்சுருப்பீங்க. அந்த இன்டர்நெட் கனெக்ஷனில் வந்து நீங்கள் ஒரு லைவ் போடுறீங்கன்னு சொல்லி வச்சுக்கோமே. அப்படி லைவ் போடும்போது உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டி வீடியோ குறைவான அளவு சைஸில் கம்ப்யூட்டர்லேருந்து வெளியே போச்சு அப்படின்னா உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடால் ஹேண்டில் பண்ண முடியும். புரியுதா உங்களுக்கு? இப்போ MP4 அப்படிங்கிறது சும்மா சைஸ் கம்பேரிசனுக்காக சொல்கிறேனே. இது ஒரு பைப்புன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஒரு பைப் இந்த மாதிரி இருக்குது. இந்த பைப்பில் வந்து உங்களோட MP4 வீடியோ வந்து உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து யூடியூபுக்கு வந்து இந்த சைஸில் அப்படியே வெளியே போகுது. இன்டர்நெட் தான் அதை ஹேண்டில் பண்ணுது. அப்போ போகும்போது அது அப்படியே கரெக்டாக அப்படியே முக்கி தக்கி வெளியே போய் அது யூடியூபுக்கு போகுது. ஆனால் அதுவே AV1 ஃபார்மேட்டு பைப்பு இவ்வளோ பெருசு, இந்த சைஸ் சின்னதாக தான் இருக்குது. உங்களோட AV1 ஃபார்மேட்டு குவாலிட்டி குறையலாம், அந்த பைப் வழியாக AV1 வந்து வெளியே போகுது. அப்போது உங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்மூத்தாக அது வந்து உங்கள் கம்ப்யூட்டர் விட்டு வெளியே போகும். ஸோ ஒரு குறைவான கம்ப்யூட்டர் பேண்ட்வித்லேயே உங்களால் வந்து நல்ல ஹை குவாலிட்டியான அவுட்புட் வந்து உங்களால் என்ன செய்ய முடியும்? யூடியூபுக்கு அனுப்ப முடியும். வாட்டெவர் நீங்கள் எந்த டெஸ்டினேஷனில் வந்து நீங்கள் லைவ் பண்ணுறீங்களோ அங்கே வந்து உங்களால் அனுப்ப முடியும். ஸோ அதுதான் அந்த ப்ளஸ் பாயிண்ட்டு. அதனால் வந்து அந்த நேட்டிவ் சப்போர்ட் கொண்டு வந்தாங்க. பட் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த AV1 அப்படிங்கிறது கொஞ்சம் புது கோடக் தான். அதனால் நீங்கள் வந்து ஒரு 5 வருஷத்துக்குள்ளே அந்த மாதிரி ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது ஓரளவு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு லேட்டஸ்ட் கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கியிருந்தீங்கன்னா, ஒரு லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக AV1 சப்போர்ட் அதில் இருக்கும். பட் பழைய கம்ப்யூட்டர்களில் பழைய கிராஃபிக்ஸ் கார்டில் வந்து AV1 சப்போர்ட் இருக்காது. ஓகேவா? அதில் அந்த கோடக் வந்து உள்ளே என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க அப்படின்னா உள்ளே வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இது வந்து ஒரு புது டெக்னாலஜி. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா என்னுடைய சேனலில் நான் போட போகிற மற்ற வீடியோக்களும் உங்களுக்கு பயனுள்ளதாகத்தான் இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டினியூ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் OBS 29 வந்து ஆடியோ ஃபார்மேட் இருக்கு இல்லையா, அதுலேயும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அதாவது ஃப்ளாக் ஃப்ளாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ALAC அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, PCM இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ ஃபார்மேட் ரெக்கார்ட் பண்ணுறது. இப்போது நமக்கு வந்து MP3யில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஃபார்மேட்டில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஆடியோ பற்றி படிச்சிருக்கவங்களுக்கு அது தெரியும். இதெல்லாம் வந்து லாஸ்லெஸ் ஆடியோ ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் இப்போ என்னுடைய ஆடியோ வந்து இதில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ஃப்ளாக் ஃபார்மேட்டில் ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து ஆடியோ வந்து நான் பேசுகிறது எதுவுமே லாஸ் ஆகாது. இங்கேருந்து அங்கே கரெக்டாக எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். தென் நான் எடிட் பண்ணும்போது எனக்கு அந்த ரேஞ்ச் இருக்கும். அந்த ரேஞ்சிலேருந்து நான் தேவையான மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போதே MP3யில் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா MP3லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணும்போதே இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி தட்டி விட்றோம். ஸோ அதுதான் ப்ராப்ளம். ஸோ அதனால் இந்த மாதிரியான ஃபார்மேட்லேயே ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறது என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா கொண்டு வந்துட்டாங்க. அது வந்து 29லேயே வந்து என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிங்கர் டிரான்சிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சீன்லேருந்து இன்னொரு சீனுக்கு மாறும்போது நீங்கள் நடுவில் வந்து ஒரு டிரான்சிஷன் மாதிரி ஒன்று போடலாம். ஓகேங்க, ஸ்டிங்கர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உங்களுக்கு OBS ஸ்டூடியோவில் சைடில் ஒரு சில டிஃபால்ட் ஸ்டிங்கர் கொடுத்துருப்பாங்க. அது போக நீங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிங்கர் கிரியேட் பண்ணியும் நீங்கள் உள்ளே போட்டுக்கலாம். இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு சீன்லேருந்து இன்னொரு சீனுக்கு மாறும்போது நீங்கள் ஸ்டிங்கர் போடும்போது உங்களுடைய பேண்ட்வித் அதை சப்போர்ட் பண்ணலனா அல்லது உங்களுடைய கம்ப்யூட்டரில் வந்து அதுக்கான ஸ்பீடு இல்லை அப்படின்னா, பவர் இல்லை அப்படின்னா
ஒரு சில நேரத்தில் வந்து அந்த ஃப்ரேம்ஸ் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த ஸ்டிங்கர் ஒரு இதுலேருந்து அந்த டிரான்சிஷன் போகும்போது அது ஸ்மூத்தாக இல்லாமல் ஒரு மாதிரி ஷட்டர் ஆகும், ஓகேவா, பிக்சலேட் ஆகும், அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பட் 29ல் என்ன அழகான ஒரு இது கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அந்த ஸ்டிங்கர் வந்து அப்போது அது மாறும்போது தான் லோட் ஆகாமல் அதுக்கு முன்னாடியே வந்து உள்ள இன்டர்னலாக லோட் ஆயிரும். அப்படி லோட் ஆகிறனால உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிங்கர் டிரான்சிஷன் வந்து ஸ்மூத்தாக சீம்லெஸ்ஸாக வந்து அழகாக அந்த ட்ரிங்கர் டிரான்சிஷன் எல்லாமே வந்து இதெல்லாம் ஒரு மேஜர் சேஞ்சஸ் 29ல் கொண்டு வந்தாங்க. அடுத்தல OBS ஸ்டூடியோ 30 ஓகேவா வெர்ஷனில் வந்து என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா 2023லேருந்து 2024 அந்த 2 வருஷங்கள் வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுது. சேஃப் மோட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த சேஃப் மோட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் உதாரணத்துக்கு வந்து ஒரு ப்ளக்கின் ஒன்று இன்ஸ்டால் பண்ணுறீங்க, OBS வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கிராஷ் ஆயிடுச்சு. அது நிறைய பேர் வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க, OBS ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடியவங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, முன்னாடி வந்து நீங்கள் எந்த ப்ளக்கின் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு அந்த பர்டிகுலர் ஃபோல்டரை கண்டுபிடிச்சி அதை நீங்கள் மேனுவலாக ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப OBS வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி இல்லைனா நீங்கள் கம்ப்ளீட்டாக OBS அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திரும்ப பிகினிங்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அந்த மாதிரியான ப்ராப்ளம் இருந்துச்சு. பட் OBS ஸ்டூடியோ 30ல் வந்து பார்த்திங்கன்னா சேஃப் மோட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த சேஃப் மோட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன ப்ளக்கின் போட்டிருக்கீங்களோ அந்த ப்ளக்கின் எதுவுமே இல்லாமல், எந்த ஸ்கிரிப்ட் இல்லாமல், ஜஸ்ட் இந்த பேர் மினிமம், ஓகேவா, அது வந்து அப்படியே என்ன செய்யும் அப்படின்னா அது வந்து ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகிறதுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, என்ன பிரச்சனை அப்படிங்கிறது உங்களால் ரொம்ப ஈஸியாக என்ன செய்ய முடியும்னா கண்டுபிடிக்க முடியும். அடுத்ததாக இதில் 30ல் வந்து இன்னொரு முக்கியமான ஒன்று கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னா, ஹைப்ரிட் MP4 ஹைப்ரிட் MOV அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட். நீங்கள் OBS ஸ்டூடியோவை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஒரு வார்னிங் வந்து நீங்கள் பொதுவாக பார்த்துருப்பீங்க. நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான அந்த ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணும்போது அதில் MKV அப்படின்னு சொல்லி உள்ள ஒரு ஃபார்மேட் இருக்கும். அந்த ஃபார்மேட் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே எந்த வார்னிங்குமே வராது. ஆனால் நீங்கள் ஒரு வேளை MP4 செலக்ட் பண்ணிங்கன்னா டப்புன்னு ஒரு வார்னிங் வரும். நீ வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு வேளை கிராஷ் ஆயிடுச்சுன்னா, ஒரு வேளை OBS ஸ்டூடியோ க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா, அல்லது ஒரு வேளை உன்னுடைய கம்ப்யூட்டர் வந்து கரண்ட் போயிடுச்சுன்னா, ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னா, அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா உனக்கு வந்து இந்த ஃபைல் வந்து என்ன செய்ய முடியாது, நீ ரெக்கார்ட் பண்ணது போயிடும். அதனால் MKV ஃபார்மேட்டில் நீ பண்ணிக்கோ. அது வந்து ஒரு வேளை அந்த மாதிரி ஏதாவது கிராஷ் ஆனால் கூட எது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கியோ அது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு வார்னிங் வந்து வரும். ஓகேவா? ஸோ அது ஒரு ப்ராப்ளம் ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஒரு 2 மணி நேரம் உட்காந்து சூப்பராக ஒரு கேமிங் ஒன்று விளையாடி ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அடுத்தால அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஆனால் நீங்கள் இன்னும் முடிக்க போகிற டைமில் டப்புன்னு உங்கள் கம்ப்யூட்டர் ஏதோ கிராஷ் ஆகி நீங்கள் அப்படி போயிடுச்சு. அது வரைக்கும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணது ஒன்றுமே இருக்காது. எதில் நீங்கள் MP4ல் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா, MP4ல் எதுக்காக நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம்? ரொம்ப ஈஸிங்க. நம்ம எடிட் பண்ணுறதுக்கு இப்போ உதாரணத்துக்கு டாவின்சி ரிசால்வோ அல்லது வேறு ஏதாவது ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேரில் அதை இழுத்து உள்ளே போட்ட உடனே நமக்கு வந்து அந்த ஃபைல் வந்து ரெகக்னைஸ் பண்ணிடும், நம்ம எடிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். MKVயில் நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தோம்னா அதை வந்து திரும்ப ரீமஸ்க் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் அதை திரும்ப வந்து அதை MP4ஆக மாற்றி அதுக்கப்புறம் தான் நம்ம தூக்கி என்ன செய்ய முடியும் அப்படின்னா எடிட்டிங் சாஃப்ட்வேருக்குள்ளே போட முடியும். ஸோ இந்த ப்ராப்ளம் இருந்தது. இப்போ இதில் என்ன கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா 30ல் ஹைப்ரிட் MP4 ஹைப்ரிட் MOV ஃபார்மேட் கொண்டு வந்தாங்க. அதில் உள்ள ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் அதில் அந்த பர்டிகுலர் ஃபார்மேட்டில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிங்க அப்படின்னா, ஒருவேளை உங்களுடைய கம்ப்யூட்டர் கிராஷ் ஆனாலோ OBS கிராஷ் ஆனாலோ நீங்கள் எது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்களோ அது அதிலே இருக்கும் MP4 ஃபார்மேட்லேயே. ஸோ எடிட் பண்ணும்போது நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை ஃபுல்லாகவே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னா நீங்கள் அதை திரும்ப கன்வெர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே இழுத்து தூக்கி என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா டாவின்சி ரிசால்வுக்குள்ளே போட்டுடலாம், அல்லது எந்த சாஃப்ட்வேர் நீங்கள் எடிட் பண்ணுற யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் போட்டுடலாம். ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அப்புறமா வந்து மல்டி ட்ராக் வீடியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்தாங்க. மல்டி ட்ராக் வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா OBS ஸ்டூடியோ வந்து ஒரே வீடியோவுக்கு வந்து வேறு குவாலிட்டியில் வந்து என்ன செய்யும் அப்படின்னா வீடியோவை வந்து அனுப்பும். அந்த ஆப்ஷன் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா கொண்டு வந்தாங்க. உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஒரு 1080p இதில் வந்து உங்களுடைய வீடியோ போகுது அப்படின்னா 720pலையும் வந்து நீங்கள் அதை அவுட்புட் கொடுக்கலாம். 480p அதோட கம்மியாகவும் என்ன செய்யலாம் அப்படின்னா அவுட்புட் கொடுக்கலாம். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரே நேரத்தில் வந்து மோர் தேன் ஒன் குவாலிட்டியில் வந்து உங்களால் வந்து அவுட்புட் கொடுக்குற மாதிரியான இது வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ ஒரு சில நேரத்தில் வந்து ஒரு சில சிச்சுவேஷன்ஸில் இந்த இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பயன்படும். அடுத்தல வந்து வெப் RTC அண்டு WHIP சப்போர்ட் அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வந்தாங்க. இது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரீமிங் ப்ரோட்டோக்கால். அதாவது எல்லாத்துக்குமே நமக்கு வந்து
நம்ம முதலாவது வெளியே நம்ம சிம்பிளாக உட்காந்து ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருப்போம். பட் அதுக்கு பேக்ரவுண்டில் வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து உள்ள ப்ளே ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த விதத்தில் நமக்கு வந்து இந்த வெப் ஆர்டிசி அப்படிங்கிறது விப் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரீமிங் ப்ரோட்டோகால்ஸ். அப்படி லேட்டஸ்ட்டாக அந்த ப்ரோட்டோக்காலை வந்து அவங்க ஓபிஎஸ் ஸ்டூடியோவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுல உள்ள ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நமக்கு ஸ்ட்ரீமிங் பண்ணும்போது நமக்கு அந்த டிலே இருக்குல்ல, அந்த டிலே வந்து ரொம்ப குறையுது. இப்போ வழக்கமாக நீங்கள் முன்னாடி உள்ளதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் ஸ்டூடியோவில் வந்து நீங்கள் லைவ் பண்ணும்போது ஒரு 10 to 30 செகண்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த டிலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இந்த மாதிரி அப்டேட் அவங்க கொண்டு வரும்போது அந்த டிலே வந்து பெரும்பாலும் வெகுவாக என்ன செய்யப்படுது அப்படின்னா குறைக்கப்படுது. ஸோ லைவ் டீச்சிங் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது, லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஒரு இன்ட்ராக்டிவ் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்டு இருக்கும்போதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 செகண்ட் கேப் அப்படிங்கிறது பெரிய விஷயம். அதுவே வந்து ஒரு 5 செகண்ட் தான் நீங்கள் வீட்டில் பேசுகிறது, அடுத்த 5 செகண்டுக்குள்ளே மக்களுக்கு போயிடுச்சு அப்படின்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் வந்து ரியல் டைமில் வந்து என்கேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா ஓபிஎஸ் ஸ்டுடியோ 31 2025 வந்துச்சு. இந்த 31 வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு இது என்ன கொண்டு வந்தாங்கன்னா, NVIDIA இருக்குல்ல, NVIDIA வச்சு அதனுடைய அந்த பவரை யூஸ் பண்ணி பேக்ரவுண்டு பிளர் பண்ணக்கூடிய ஒரு இது கொண்டு வந்தாங்க. இப்போது என்னுடைய பேக்ரவுண்ட் இதில் ஆக்சுவலாக நான் க்ரீன் ஸ்க்ரீன் வச்சு எடுத்துகிட்டு இருக்கிறேன். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மோஸ்ட்லி பிளாக் நான் வச்சுருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஒரு பேக்ரவுண்ட் இங்கே ஒரு கேமரா வச்சுருக்கீங்க, ஒரு லைவ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் முன்னாடி வந்து பேக்ரவுண்டு பிளர் பண்ணணும் அப்படின்னா உங்கள் கேமராவில் அந்த பர்டிகுலர் விதமாக லென்ஸை வச்சா மட்டும்தான் பேக்ரவுண்டு பிளர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மொபைல் வச்சு நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, மொபைலெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்ரவுண்டு பிளர்லாம் ஆகாது. அல்லது உங்கள் கேமரா வந்து ரொம்ப க்ளோஸாக பக்கத்தில் இருக்குது, உங்கள் பேக்ரவுண்டும் ரொம்ப பக்கத்தில் இருக்குது, பிளர் ஆகாது. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் இந்த NVIDIA மூலமாக உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா பேக்ரவுண்டு வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா பிளர் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ பார்க்குறதுக்கு அந்த ஒரு ரியல் கேமராவில் நமக்கு வந்து இந்த பேக்ரவுண்டு பிளர் ஆனால் பார்க்கறதுக்கு அது ஒரு பியூட்டி, பார்க்கறதுக்கு ஒரு அழகாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அந்த செட்டப் வந்து உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா அது வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்த NVIDIA பிளர் மூலமாக வந்து கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி பேக்ரவுண்டு ரிமூவல் அதுவும் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணாங்க. இப்போது நான் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் பேக்ரவுண்டில் போட்டு தான் எடுத்திருப்பேன். அதனால் வந்து நாங்கள் நான் இந்த க்ரீன் ஸ்க்ரீனை நான் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா பிட்ச் பிளாக்காக எனக்கு பேக்ரவுண்டில் இருக்கும். ஓகேவா? அல்லது நான் எந்த பேக்ரவுண்டு போடுறோனோ அது இருக்கும். ஓகேவா? நான் போட்டுக்கலாம், பேக்ரவுண்ட் போடணும் போட்டுக்கலாம். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டு வந்து க்ரீன் ஸ்க்ரீனில் ரொம்ப அழகாக ரிமூவ் பண்ணலாம். ஆனால் க்ரீன் ஸ்க்ரீன் இல்லாமல் சாதாரணமாக ஒரு வீட்டில் சும்மா ஒரு பேக்ரவுண்டில் வந்து நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு சில நேரத்தில் இந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா கரெக்டாக ரிமூவ் ஆகாது. பட் ஆனால் இந்த AI மூலமாக வந்து உள்ளே ஒரு அந்த எந்த பேக்ரவுண்டு இருந்தாலும் சரி தான் அழகாக வந்து இந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு டூல் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா அதில் வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுடைய அந்த டிஸ்பிளே ஏரியா இருக்குல்ல, அதை வந்து ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். முன்னாடிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூம் பண்ணிலாம் பார்க்க முடியாது, அது ஒரே செட்டப்பில் தான் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் வந்து 31 கொண்டு வந்தாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு நெருங்கி வந்துட்டோம் 32. இப்போ 2025-26 இப்போ வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க 32. என்ன தெரியுமா? ப்ளக்இன் மேனேஜர். ஸோ நம்ம சேனலில் வந்து இந்த OBS ஸ்டூடியோவை எப்படி வந்து அந்த ப்ளக்இன்லாம் யூஸ் பண்ணி அதனுடைய அந்த ஃபீச்சர்ஸை அதோடைய பொட்டென்ஷியலை எப்படி கூட்டலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் நான் வந்து முன்னாடி என்னுடைய சேனலில் நான் பேசியிருக்கிறேன். ஒரு சில ப்ளக்இன்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஸோ அது ப்ளக்இனில் உள்ள இது என்ன அப்படின்னா, நீங்கள் இன்னொரு வெப்சைட்டில் போய் ப்ளக்இனை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து அதை தனியாக இன்ஸ்டால் பண்ணணும். எல்லாமே மேனுவலாக தான் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதில் உள்ள நீங்கள் ஃபோல்டர் கண்டுபிடிச்சி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உள்ளே போட்டு அப்படி பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து ப்ளக்இன் மேனேஜர் வந்து தனியாக இருந்துச்சு. தேர்ட் பார்ட்டி இன்னொருத்தர் வந்து ப்ளக்இன் மேனேஜர் வந்து அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அதுவும் நீங்கள் தனியாக தான் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஆனால் 32 என்ன கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா OBS ஸ்டூடியோவிலேயே அவங்க ப்ளக்இன் மேனேஜர் கொண்டு வந்துட்டாங்க. அப்போது உங்கள் கம்ப்யூட்டரில் என்னென்ன ப்ளக்இன் இருக்குது அது காட்டும், என்னென்ன ப்ளக்இன் இன்ஸ்டால் பண்ணலாம் அதுவும் வந்து நீங்கள் இன்னொரு இடத்துல போய் தேடி கண்டுபிடிச்சி பண்ணாமல் OBS ஸ்டூடியோவிலேயே வந்து நீங்கள் அந்த ப்ளக்இன்ஸ் உங்களுக்கு தேவையான ப்ளக்இன்ஸை கண்டுபிடிச்சி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி உங்களுடைய OBS ஸ்டூடியோ சாஃப்ட்வேரை ஸோ பவர்ஃபுல்லாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மாற்றிக்கலாம். ஓகேவா? அந்த ஆப்ஷன் வந்து 32 வந்து கொண்டு வந்தாங்க.
அதுக்கப்புறமா NVIDIAவுடைய அந்த ஏஐயோட இன்னும் அதை என்ன செஞ்சாங்க அப்படின்னா நிறைய வந்து இம்ப்ரூவ் பண்ணாங்க. முக்கியமாக வந்து நாய்ஸ் சப்ரஷன். இப்போ நீங்கள் ரொம்ப நீங்கள் இருக்கிற வீட்டில் லைவ் பண்ணிகிட்ருக்கீங்க, கொஞ்சம் வெளியெல்லாம் நாய்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப அழகாகவே வந்து என்ன செஞ்சிடும்னா ரிமூவ் பண்ணிடும். உங்களுடைய வாய்ஸை வந்து ரொம்ப கரெக்டாக அதை வந்து டிடெக்ட் பண்ணி என்ன செஞ்சிடும் அப்படின்னா உங்கள் வாய்ஸை மட்டும்தான் அவுட்புட் போகிறதுக்கு அலோவ் பண்ணும். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்த 32ல் வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ஆடியோ மிக்சர். ஓகேவா, ஆடியோ மிக்சரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாக ரீடிசைன் பண்ணாங்க. ஓகேவா, அந்த ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடியோ வந்து இப்படி நீளமாக மட்டும்தான் இருக்கும். நம்ம தேவைப்பட்டால் இப்போ வந்து ஆடியோ வந்து வெர்டிக்கலாக வந்து என்ன செஞ்சுக்கலாம், மாற்றிக்கலாம். அது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக வந்து ஆடியோ வந்து நீங்கள் நேவிகேட் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரியான விஷயம்லாம் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா கொண்டு வந்துட்டாங்க. மோரோவராக வந்து நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா OBS 28 அப்படிங்கிறது வந்து ஒரு மாடர்னைசேஷன் ஆரம்பிச்சு, அதாவது அதுக்கு முன்னாடி இருந்த OBS வேறு, OBS 28லேருந்து உள்ள செட்டப் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது. ஏன்னா OBS ஆரம்பித்து 10 வருஷம் அது முடிவு வந்தப்போ அந்த 10வது வருஷத்தில் இந்த 28 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அதிலேருந்து அப்புறமா 29 வரும்போது பெட்டர் வீடியோ குவாலிட்டி AV1 ஃபார்மேட் கொண்டு வந்தாங்க. 30ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் சேஃபாக வந்து ரெக்கார்ட் பண்ணுறது வந்து கொண்டு வந்தாங்க. 31ல் AI பவர்டு கிரியேட்டர் டூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. 32ல் வந்து ஒர்க் ஃப்ளோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு ப்ரொஃபஷ்னல் பாலிஷ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து நீங்கள் OBS ஸ்டுடியோ நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா வெளியே இருந்து பார்க்குறதுக்கு பெரிய அளவில் OBS வந்து ஏதோ வேறு மாதிரி மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு தெரியவே செய்யாது. வெளியேருந்து பார்த்தா அதே மாதிரி தான் அந்த UI அப்படிங்கிறது வந்து அப்படி தான் இருக்கும். ஆனால் இன்டர்னலாக வந்து உண்மையிலேயே பவர்ஃபுல்லான அப்டேட்ஸ் வந்து என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா இந்த OBSயில் கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு தான் வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ உங்களுக்கு தான் வந்து அந்த OBS ஸ்டுடியோவில் ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். ஸோ எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட்டில் OBS ஸ்டுடியோவில் நம்ம இதில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம், இதில் எந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு வந்து டுட்டோரியல் வேணும் அப்படிங்கிறத பற்றி எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் போட்டிங்க அப்படின்னா எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நான் ஒருவேளை இதில் பேசாத ஒரு விஷயம் நீங்கள் ஒரு சிலர் வந்து ஏற்கனவே கேட்டிருக்கீங்க கமெண்ட்டில், இது வேணும்லாம் கேட்டிருக்கீங்க. நமக்கு அது வந்து நம்ம ஃப்யூச்சரில் நான் போடுவேன். ஒருவேளை வந்து உங்களுக்கு OBS ஸ்டுடியோவில் வந்து இந்த பர்டிகுலர் விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு இது வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் வந்து கேட்கலாம். கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் அதுக்கான இது வந்து நம்ம ஒன்று ஸ்டெப்பாக என்ன செய்யலாம், நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி OBS ஸ்டுடியோ வந்து யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படக்கூடியவங்க, அவங்க இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. அண்டு அஃப்கோர்ஸ் உங்களுடைய கருத்துக்களை வந்து தாராளமாக நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.